Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 49:13. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல், தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் இரக்கமாயிருக்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த வேலை ஸ்தலத்தில் இல்லை என் குடும்ப நபர்களால் நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு இங்கே நான் செய்கிற வேலைக்கான மரியாதை இல்லை, அல்ல நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் போடுறேன், எவ்வளவோ நான் எஃபர்ட் போடுறேன், எவ்வளவோ உழைக்கிறேன், உண்மையாய் ஓடுகிறேன், ஆனால் அதற்கான பலன், அதற்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, என்னை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க, நான் இவர்கள் கால்களுக்கு கீழே இருக்கிறேன். குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் அப்படி ஒரு நிலைமையை சந்தித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் மேல் அவர் இரக்கமாயிருக்கிறார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் இரக்கமாயிருக்கிறார். இன்றைக்கு இத்தனை ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு மனுஷங்க மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் உண்மையாக ஓடுகிறீங்க, அதுலேயும் நீங்கள் உண்மையாக கர்த்தரை தேடுகிறீங்க, அந்த காரியத்திலையும் உண்மை உள்ளவனாய் அந்த வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை உண்டு பண்ணுகிற, இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பேதுருவும் யோவானும் ஒரு தேவாலயத்திற்கு கடந்து போகும்போது அங்கு பிறந்ததிலிருந்தே சப்பானியா இருக்கிற, நடக்க முடியாமல் முடவனா இருக்கிற ஒரு சப்பானி அந்த தேவாலயத்தின் வாசல் அமர்ந்து பிச்சை கேட்கிறான். அவனுடைய வேலையே பிச்சை எடுப்பது தான். அப்போ பேதுருவும் யோவானையும் பார்த்த உடனே இவங்களிடத்துல தனக்கு அற்புதம் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கல. அவர்களிடத்திலிருந்து ஏதாவது பிச்சை கிடைக்குமா, ஏதாவது தன்னுடைய ஆகாரத்துக்கு ஆகுமா என்று எதிர்பார்க்கிறான். அவ பேதுருவும் யோவான் இவனை கண்ட உடனே அவர்கள் உடனே என்ன செய்கிறாங்கன்னா, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை, எங்களிடத்துல இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவனுடைய கால்கள் பலன் அடைந்து பிறவி முடவனாய் இருந்த அந்த மனிதன் எழுந்து ஓடுகிறான். அவன் ஓடி போகல, அவன் எழுந்து அந்த தேவாலயத்திற்கு வாசல்ல இருந்தவன் தேவாலயத்திற்கு உள்ளே சென்று கர்த்தரை துதிக்கிறான். அப்போ அந்த சிறுமைப்பட்டிருந்த அந்த சப்பானியின் மேல கர்த்தருடைய கண்கள் பட்டது. அவர் இரக்கமானார், அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அவன் எதிர்பார்க்கல, எப்போதும் தேவாலயத்திற்கு பிச்சை கேட்க வருகிறான், தேவாலயம் நடக்கும் பொழுது அதே போல அன்னைக்கும் தேவாலயத்திற்கு பிச்சை கேட்க வருகிறான். ஆனா அவனுக்கு தெரியாது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தி நாள், அதுதான் கர்த்தர் நம்ம மேல இரக்கம் பாராட்டுகிற நாள், அதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற நாள் என்பதை அவன் அறியாதிருந்தான். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். அந்த சப்பானியை போல ஒதுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் ஒரு பிச்சை கேட்கிறவனை போல, கெஞ்சுகிறவனை போல அமர்ந்திருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரின் பார்வை ஒரு நாள் உங்கள் மேலே வரும். அப்போ உங்களுடைய சரீரம் பலனடைந்து எல்லாரும் அந்த சப்பானியை பார்த்தாங்க, இந்த அற்புதம் எப்படி நடந்தது, இவனுடைய வாழ்க்கையில் இது எப்படி இது சாத்தியமானது என்று எல்லா கண்களும் அவனை பார்த்தது. அதே போல உங்களை ஒதுக்கின கண்கள், உங்களை சிறுமைப்படுத்தின கண்கள் உங்களை பார்க்கிற நாள் நிச்சயமாய் வரும். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இரக்கம் செய்வார், அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியான தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல இரக்கம் செய்கிற கர்த்தரப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தரை தருகிறோம். இன்றைக்கு சிறுமைப்பட்டு ஆண்டவரே அப்பா, இந்த காணொலி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கண்கள் நோக்கட்டும், இரக்கம் நோக்கட்டும். அந்த சப்பானியின் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்த தேவன் அப்பா, அவன் எதிர்பார்க்காத வேளையில் அவன் சிறுமையை மாற்றின தேவன். உடைய பிள்ளைகளின் சிறுமையை மாற்றும் கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கரத்துல தாழ்த்து தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த
எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே செய்து